தெளிந்த புத்தி இல்லாத இடத்தில் அறியாமை வேலை செய்யும். அறியாமை என்பது இருள், தெளிந்த புத்தி என்பது வெளிச்சம். இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி என்று இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறதே. அவர் எப்படி நம்மை பிரகாசிப்பார்? நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்துதான் பிரகாசிக்கிறார். தெளிந்த புத்தி உடைய ஒருவனை தோற்கடிக்க முடியாது, அவன் ஜெயித்து கொண்டே இருப்பான். தெளிந்த புத்தி உடைய ஒருவன் தான் பாறையின் மேல் தன் ஜீவியத்தை கட்டுகிறான். தெளிந்த புத்தி பரிசுத்த ஆவியினால் தான் வரும். சத்தியத்தை அறிகிற அறிவினால் தான் தெளிந்த புத்தி உண்டாகிறது. இதனால் நான் சகலவற்றையும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களினுடைய அடிப்படையான விஷயம், மாமிசம், உலகம், ரட்சிப்பு, விசுவாசம், பிசாசு, நீதிமான், பரிசுத்தம், பாவம், கிருபை, சிலுவை, சபை, இவைகளை பற்றிய விளக்கங்களை உங்களுக்கு தெளிவாக கூறிவிட்டால் உங்களுக்கு தெளிந்த புத்தி உண்டாகும் என்று நினைக்கிறேன். அனைவரும் தெளிந்த புத்தி உடையவர்களாக இருந்தால்தான் நாம் ஜெயிக்க முடியும், தெளிவானவர்களாக நாம் நடக்க முடியும், நாம் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். முதலாவது, நித்திய ஜீவன் என்றால் என்ன என்று பார்ப்போம். நித்திய ஜீவன் என்றால் இயேசு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தின்படி நாம் மரணத்தை கடந்தவர்களாக ஆகிவிடுகிறோம். அவரிடமிருந்து நித்திய ஜீவனை பெறும்போது மரணம் நம்மை ஆட்கொள்ள முடியாது. இப்படியே தான் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நித்திய ஜீவனை வாக்கு பண்ணினவர் இந்த உலகத்தின் நன்மைகளை வாக்கு பண்ணவில்லை. இதுதான் தெளிந்த புத்தி. நாம் உலகத்தின் நன்மையை தேடி ஏமாந்து போகிறோம். அவர் எனக்கு செய்ய மாட்டேங்கிறாரே என்று. செய்ய மாட்டார். அவரிடம் நித்திய ஜீவனுக்காக வந்திருக்கிறோம். நித்திய ஜீவனை மட்டும்தான் கேட்கலாம். வேறு எதையும் கேட்டாலும் அவருக்கு அது தெரியாது, அவசியமில்லை. அதன்படி செய்ய அவர் கட்டுப்பட்டவர் அல்ல. நமக்கு வாக்கு பண்ணினது எதுவோ அதை மட்டும்தான் அவர் நமக்கு தர முடியும், தருவார். அதை பற்றி தான் நாம் அவரிடம் பேசலாம். இரண்டாவது, நீதிமான் என்றால் என்ன, நித்திய ஜீவன் என்றால் என்ன என்று பார்த்தோம். நீதிமான் என்றால் என்ன? தேவன் மனுஷனை உண்டாக்கினதற்கு காரணம் அவருக்கு நாம் சொற்படி நடந்து கீழ்ப்படிந்து வாழ்வதற்காகவே. அவர் சொல்கிறபடியெல்லாம் வாழ்கிறவன் தான் நீதிமான். அப்படி நீதிமானாக முடியாதபடியினால் தான் ஆதாமை தேவன் புறக்கணித்தார். அவர் சொல்படி அவன் நடக்கவில்லை. அவர் சொல்படி நடப்பதென்றால் நம்முடைய வாழ்க்கையை அவர் தீர்மானித்து திட்டமிட்டு அதன்படி நம்மை நடத்துகிறார். அதன்படி நாம் செய்யும் போதுதான் அந்த கீழ்ப்படுதலை பார்த்து நம்மை நீதிமான் என்று ஏற்றுக்கொள்கிறார். ஒரே அடியாக நம்மை நம்பிவிடுவதும் இல்லை. இது தேவனுடைய குணம். நம்மை எளிதாக அவர் நம்ப மாட்டார். அவர் பல விதங்களில் நம்மை சோதித்து பார்த்து நம்முடைய அடிப்படையான குணம் கீழ்ப்படிதல் ஒன்றுதான், எனக்கென்று ஒன்றுமே நான் வைத்துக் கொள்ளவில்லை என்று தன்னையே வெறுத்து அவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் நீதிமானுடைய வாழ்க்கை. இதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்தார். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் என்றால், அடிமை போல வாழ்ந்தார் என்றால், இந்த நீதிமானாகும்படிக்கு. நீதிமான் என்பது ஒரு தகுதி. புரிந்து கொள்ளுங்கள், நீதிமான் என்பது தேவனுடைய அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்தை பெற்றவனுக்குத்தான் நித்திய ஜீவனை பலனாக கொடுக்கிறார். அது ஓட்டப்பந்தயத்தினுடைய முடிவில் கொடுக்கப்படுகிற கப்பு போல ஜெயிக்கிறவனுக்கு தான் அது கொடுக்க முடியும். நித்திய ஜீவனை நீதிமானாக இந்த உலகத்தில் வாழ்ந்து நிரூபித்த ஒருவனுக்குத்தான் நித்திய ஜீவனை தருகிறார். இந்த அளவு உங்களுக்கு தெளிவு உண்டாயிருக்கும் என்று நினைக்கிறேன். பரிசுத்தம் என்றால் என்ன? அடுத்த அடிப்படையான கேள்வி. பரிசுத்தம் என்றால் நம்முடைய குணம் தீமை நிறைந்தது. நன்மை செய்ய விரும்பினாலும் நன்மை செய்ய நம்மால் முடியாது. நம்முடைய குணத்தின் அடிப்படை தன்மை இதுதான். தீமையை விரும்புகிறோம், நன்மையை விரும்பினாலும் நம்மால் செய்ய முடிவது இல்லை. இதுதான் பவுல் விளக்கமாக சொல்கிறார். நன்மை செய்ய விரும்புகிற நான் அதை செய்ய என்னால் முடியவில்லையே என்று தவிக்கிறார். இது மனுஷ இயல்பு. இது ஆதாமிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட இயல்பு. இந்த குணத்தை தேவன் நீக்கி, தேவன் தான் நீக்க முடியும், நம்மால் மாற்றிக்கொள்ள முடியாது. நம்மை தேவத்தன்மை உள்ளவர்களாக ஆக்கிவிடுகிறார். தேவத்தன்மை எதுவுமே சுயநலமற்றது, தனக்கு நன்மை தேடாதது. அதனால் அதனுடைய குணம் இயல்பாகவே நன்மையால் நிறைந்திருக்கும், தீமையை வெறுக்கும். நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுப்பதுதான் பரிசுத்தம். இந்த குணம் இயேசுவிடம் இருந்தது.
இந்த குணம் நம்மிடமும் உண்டாக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதனாலே சகல பாவங்களும், சாவுக்கு எதுவான சகல குணங்களும், மாறுபாடான குணங்களும், தாறுமாறான குணங்களும், மதியினங்களும், பலகீனங்களும் அனைத்தும் நம்மை விட்டு நீக்கப்படுவதனாலே நாம் பரிசுத்தமாகிறோம். இப்போ பரிசுத்தம் நான் அடைந்து விட்டனா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால், என்னுடைய இருதயத்தில் இன்னும் ஆசைகள் ஆட்டி படைத்தால் நான் பரிசுத்தமாகவில்லை, என்னை கட்டுப்படுத்தினால் நான் பரிசுத்தமாகவில்லை. எல்லோருக்கும் ஆசைகள் உண்டாகத்தான் செய்யும். அந்த ஆசைகள் நம்மை கட்டுப்படுத்தாதபடி நாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறோம். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தாமல் நாம் விட்டு விட்டோமானால் அது தீமையாக நம்மில் மாறி பாவ குணங்களை ஏற்படுத்திவிடும். இதனால்தான் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக காத்துக்கொள்ள நாம் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டியது இது. எப்போதுமே நம்முடைய இருதயத்தை சுத்தமாக காத்துக்கொள்வதற்கு நாம் பழக வேண்டியிருக்கிறது. பரிசுத்தமாக நடக்க பழக வேண்டியது இருக்கிறது. ஆசைகளால் ஆளப்படாதிருக்க, பயத்தினால் ஆளப்படாதிருக்க, கவலையினால் ஆளப்படாதிருக்க. ஆசை, பயம், கவலைகள் மூன்றும் ஒரே சுவாபத்தை தான் உடையது. அது நம்மை கட்டுப்படுத்தும். இடம் கொடுத்தால் நம்மை ஆட்டுவிக்கும். பிசாசை போல வேறு பிசாசு தேவையில்லை. இதுதான் நம்மை ஆட்டுவிக்கிற பிசாசு. இதற்கு இடம் கொடுக்க கூடாது. அதை தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படுத்த வேண்டும். இப்படி தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ள கற்றுக்கொள்ளாதவன் எவனுமே வாழ்க்கையை வீணடிக்கிறான். பலருடைய வாழ்க்கையை நான் கவனித்து பார்த்து இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிசுத்தமாக நடக்க பழகாவிட்டால் தேவனுடைய அன்பை இழந்து போவீர்கள். நம்முடைய ஆசைகளுக்கு இடம் கொடுத்தோமானால் ஆதாமை போல, யூதாசை போல, சவுலை போல நாம் அழிந்து போவோம். பல உதாரணங்கள் வேதத்தில் இருக்கின்றன. அவையெல்லாம் படித்தும் பரிசுத்தமாக நடக்க நாம் கற்றுக்கொள்ளவில்லை. தெளிந்த புத்தியை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறது என்னவென்றால், நம் இருதயத்தை எப்போதும் சுத்தமாக காத்துக்கொள்ள இவைகளை நம்மை பயமுறுத்துகிற கவலையோ, ஆசைகளோ, கட்டி இழுக்கிற இச்சைகளோ எல்லாவற்றையும் தேவ சித்தத்துக்கு இடம் கொடுத்து, என்னுடைய சித்தமல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தப்படி ஆக கடவுது என்று விட்டுவிட வேண்டும். அடுத்த விஷயம் பாவம். பாவம் என்று ஒன்று இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். பாவம் ஒரு பிரதிபலனை ஒழிய அதை நேரடியாக நாம் கட்டுப்படுத்த முடியாது. பொருளாசை இருக்கிற ஒருவன் பலவித குரோதங்களும் பகையும் அவனிடம் கொடிகொள்ளத்தான் செய்யும். பொறாமையும் அவனிடம் கொடிகொள்ளத்தான் செய்யும். பொறாமையை அழிக்க முடியாது, குரோதத்தை அழிக்க முடியாது, பொருளாசையை அழிக்கலாம். கண்களுடைய இச்சை உடைய ஒருவன் அதே மாதிரி காமவிகாரம் உடையவனாகத்தான் அலைவான். காமவிகாரத்தை அழிக்க முடியாது, கண்களின் இச்சையை அழிக்க முடியும். ஆகையால் பாவத்தை நாம் நேரடியாக அழிப்பது இல்லை. அதன் அடிப்படை குணங்களை, அவைகளை நம்மிடம் உருவாக்குகிற தன்மைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறோம். நான் இனி இல்லை என்று சொல்லி இவைகளை ஏற்கனவே நான் சொன்னது போல அந்தந்த ஆசைகளை, கண்களுடைய இச்சையினால் வரக்கூடிய ஆசை, பொருளாசையினால் வரக்கூடிய ஆசை, இப்படி பலவித உதாரணங்களை நான் சொல்லுவேன். அந்தந்த ஆசைகளை நாம் சிலுவையில் அறைகிறபடினால் நாம் அவைகளிலிருந்து விடுதலை ஆகிறோம். சபிப்பது, நாவடக்கம் இல்லாமை, இவையெல்லாம் பாவங்கள் தான். பாவங்களை நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். அத்தனையையும் நேரடியாக நாம் அழிப்பதில்லை. தேவன் கொடுக்கிற நம்பிக்கையினால் நிறையும் பொழுது நாம் சபிப்பதை விட்டு விடுகிறோம், பொறாமை கொள்வதை விட்டு விடுகிறோம், தந்திரமாக நடப்பதை விட்டு விடுகிறோம். தேவனை நம்புகிறபடினாலே அந்த நம்பிக்கை நம் இருதயத்தை சுத்தமாக்குகிறது. நம்முடைய தந்திரமான வழிகளை, விரோதங்களை, பொறாமைகளை, சபிப்பதை, நாவடக்கம் இல்லாமல் இருப்பதை எல்லாவற்றையும் நீக்கி நம்மை அடக்குகிறது நம்பிக்கை. அதே வசனத்தின் மேல் வைக்கிற உறுதியான நம்பிக்கை. பாவத்தை நாம் இப்படித்தான் அழிக்கலாம். நாம் பாவத்துக்கு மரித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மரித்தவர்கள் என்றால் என்ன? பாவம் அவனிடமிருந்து புறப்படாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் சரீரம் பாவத்துக்கு செத்ததாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் பாவத்தை விட்டு விலகி வாழ்வது பரிசுத்தமாகாது. பாவத்தை ஊடே அமர்ந்திருந்தாலும் பாவம் நம்மை மேற்கொள்ளாமல் இருப்பதுதான் பரிசுத்தம். பாவத்தை மேற்கொண்ட ஒரு வாழ்க்கை. பாவம் செய்யாதே என்பது அல்ல, பாவம் செய்ய முடியாது என்பதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற விடுதலை. ஆகவே நாம் தாவீதை போல பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது என்று விலகிறது அல்ல. இந்த கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு வாழ்க்கை. அவர் பாவிகளோடு அமர்ந்திருந்தாலும் அவர்களுடைய பாவம் அவரை பாதிக்கவில்லை.
ஏனெனில் அவர் பாவத்துக்கு மரித்தவராக இருந்தார். பாவத்துக்குள்ளாக வாழ்ந்தாலும் பாவத்துக்கு மரித்தவர்களாக வாழ்வதுதான் உண்மையான விடுதலை. நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோமே, அந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த விடுதலையை நமக்கு பயிற்றுவிக்கிறது, சொல்லித் தருகிறது, நம்மை பழக்குவிக்கிறது. ஆகையால் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் பாவம் செய்ய முடியாது. பாவத்துக்கு அவன் மரித்தவன். மாமிசம், ஆவி, இந்த வார்த்தையும் அதிகமாக குழப்புகிற ஒரு வார்த்தை தான். மாமிசம் என்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல அதுதான் மாமிசம். ஆவி என்றால் உயிர்த்தெழுந்த மனுஷன். இப்போது எனக்குள் இருக்கிற நான் செத்து போவதனாலே என்னுடைய சுயநலமான சிந்தனைகள் அழிந்து போகின்றன. மாம்சத்திலிருந்து நாம் விடுதலை ஆவதுதான் உண்மையான விடுதலை. இந்த பாவம் செய்ய மாட்டேன், அந்த பாவம் செய்ய மாட்டேன் என்றாலும் நாம் அடக்கி கொண்டு மாம்சத்தின்படிதான் வாழ்கிறோம். மாம்சத்திலிருந்து விடுதலை, என்னிலிருந்து விடுதலை, நான் மரித்தவனாவதுதான் உண்மையான விடுதலை. அதுக்காகத்தான் நாம் சிலுவையில் அறையப்பட்டோம். கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழுந்தும் இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த தன்மை, அதில் இந்த சுயநலம் இருக்காது. தேவத்தன்மை முழுமையாக, மனுஷ தன்மைகள் எதுவுமே இருக்காது. சாவுக்கு எதுவான நாம் சாவாமையையும், அழிவுக்குரிய நாம் அழியாமையையும், மதியீனமான நாம் ஞானத்தையும், பலகீனமான நாம் பலத்தையும், தாறுமாறான நாம் மகிமையான ஒரு வாழ்க்கையையும் இந்த உயிர்த்தெழுந்த வாழ்க்கையினாலே அடைகிறோம். ஆவி என்பது முட்டி போட்டு குதிப்பது அல்ல. ஆவி என்பது தேவத்தன்மை, உயிர்த்தெழுந்த தன்மை. அவன் மரணத்தையே கடந்தவன். அதை திரும்ப மாம்சத்தின் தன்மையாக மாற்ற முடியாது. ஆவியின் தன்மை வேறே, மாம்சத்தின் தன்மை வேறே. மாம்சத்தின் தன்மை பொருளாசை, தந்திரம், குரோதம், விரோதம் போன்றவை. ஆவியின் தன்மையோ அன்பு, நீதி, பரிசுத்தம், உண்மை, தாழ்மை, ஞானம், பொறுமை, இச்சையடக்கம், இரக்கம், தயவு, விசுவாசம் இவைகளினாலே நிறைந்தது. இந்த தன்மையை மாம்சத்தன்மையிலிருந்து விடுதலாகி ஆவியின் தன்மை அடைவதுதான் ஒருவரை இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிற விதம். இது தேவனாலே நம்மிடம் நடப்பிக்கப்படுகிறது. அவரை விசுவாசிக்கும் போது, அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று விசுவாசிக்கும் போது. இதற்காக நான் முட்டிப்போட்டு ஆவியிலே நிறைய வேண்டும் என்பதெல்லாம் நான் சொல்லவில்லை. விசுவாசிக்காத எவனுமே ஆவிக்குரியவனாக முடியாது. சிலுவையில் நான் கிறிஸ்துவோடு அறையப்பட்டேன் என்று விசுவாசிக்கிற ஒருவனால் தான் நான் சொல்லுகிற தேவத்தன்மையை சுதந்திரமாக அடைந்து ஆவிக்குரியனாகிறான். பரிசுத்தாவில் நிறைகிறேன் என்று சொல்லி உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். உலகம் என்றால் என்ன? நம்முடைய கண்களுடைய இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைதான். இவைகள் பிதாவினால் உண்டானது அல்ல, ஆனால் இவைகள் நம்மிடம் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்வது போல மாம்சத்தின் தன்மைகள் தான் இவை. உலகத்தின் குணங்கள் நம்மை அவர்களுக்கு, இந்த சமுதாயத்திற்கு ஏற்றபடி நம்மை வாழும்படி கட்டாயம் பண்ணுகின்றன. அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நாம் மாறி விடுகிறோம். அவர்களுக்கு பிடித்தமானவைகளே செய்கிறோம். உலகம் என்றால் நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், நம்முடைய சுற்றத்தார், இவர்களை நம்மால் பகைத்துக் கொள்ள முடியாது. அவர்களுடைய விருப்பத்தின்படி வாழ வேண்டுமானால் இயேசுவின் விருப்பத்தை நம்மால் நிறைவேற்ற முடியாது. இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் இவர்களுடைய விருப்பங்களை நாம் மதிக்க முடியாது. ஆகவே ஜீவனத்தின் பெருமை, இவர்களை நாம் உடைத்து போட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, இது அந்தரங்கமானது. இவைகளை குறித்து நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். மாம்சம் என்ற குணத்திலே ஜீவனத்தின் பெருமையும் உடைக்க வேண்டியது இருக்கிறது. நான் என்னுடையது, இவைகள் தான் உலகம், என்னுடையது எல்லாமே உலகம், என்னுடையது எல்லாவற்றையும் அவருடையதாக நான் கருதுகிறேன், நான் இல்லை என்று கருதுகிறேன். இப்படி என் கண்களுடைய இச்சை, மாம்சத்தின் இச்சை, இவைகளிலிருந்தும் பெருமைக்குரிய என்னுடையது எல்லாவற்றிலிருந்தும் நான் விடுதலை ஆகிறேன். என்னுடையது என்று எதையும் நான் பற்றி கொள்வதில்லை. பணமோ, நகையோ, சொத்தோ, நல்ல பெயரோ எல்லாம் அவர் கொடுத்தது, அவருடையது, என்னுடையது இல்லை. இதனால் எதன் மேலுமே நான் உரிமை பாராட்டுவது இல்லை. உரிமை பாராட்ட எனக்கு இடமும் இல்லை. இப்படி உலகத்தை குறித்து தெளிந்த புத்தி நமக்கு இருக்க வேண்டும். உலகம் நம்மை படைக்கத்தான் தேடும். நாம் கவனமாக இராவிட்டால் நமக்குள் வந்து உட்கார்ந்து கொள்ளும். நம்முடைய சொந்தக்காரர்கள் மூலம், நகையின் மூலம், கண்களுடைய இச்சையின் மூலம், இப்படி ஜீவனத்தின் பெருமையின் மூலம் உலகம் நமக்குள் வரத்தான் செய்யும். அதனால் நாம் பாவம் செய்வதற்கு இடமாகிறது.
நம்முடைய உறவினர்களை திருப்திப்படுத்த பாவம் செய்கிறோம். இது அடிமைத்தனம். இதிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும். யாருக்கும் நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. கிறிஸ்து ஒருவருக்கு தான் நாம் அடிமையாக இருக்க வேண்டும். நாம் கட்டாயத்தினாலே பிறரை திருப்திப்படுத்தும்படிக்கு வாழக்கூடாது. இது நிச்சயம். உலகத்திலிருந்து நாம் விடுதலை ஆகாத வரை கிறிஸ்து உங்களை நடத்த முடியாது. எப்படியாவது உங்களை தன்னுக்குள் கொண்டு வர உலகமும் மறுபக்கம் கிறிஸ்துவும் மறித்து கொண்டேதான் இருப்பார்கள். எதற்கு நாம் இடம் கொடுக்கிறோமோ அதன்படிதான் நம்முடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. அவனுடைய கிரியின்படிதான் தேவன் நியாயந்திருப்பாரே ஒழிய இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்வதனாலே உலகத்தின்படி வாழ்ந்து கொண்டு அவருடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்ப முடியாது. நிச்சயம் உலகத்திற்கு இடம் கொடுக்கிறவர்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் ஒன்றுமே தேவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய குணங்கள் பாவ குணங்கள். தேவனுக்கும் நமக்கும் நடுவே விசுவாசம் என்ற பெரிய பாலத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக மட்டுமே நாம் அவரை அண்டலாம். விசுவாசம் என்பது தேவனுடைய உறுதியான வாக்குத்தத்தத்தை நம்புவது. அவரோடு நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன் என்பது ஒன்றுதான் நான் படித்த வரை நமக்கு கொடுத்திருக்கிற உறுதியான வாக்குத்தத்தம். அவரோடு இணைந்திருக்கிறேன், அவரோடு மரித்தேன் என்பதுதான் நான் கற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறதுனாலே அவருடைய கிருபை என்னை ஆளுகிறது. நான் மாறுகிறேன், அவர் பிரியப்படுத்துகிறேன். என்னுடைய கிரியைகளை மாற்றுவதற்குத்தான் விசுவாசம். பாவ குணங்களை மாற்றுவதற்குத்தான் விசுவாசம். தேவத்தன்மையை நான் சொந்தரிப்பதற்குத்தான் விசுவாசம். பரிசுத்தத்தை நான் அடைவதற்குத்தான் விசுவாசம். இயேசு கிறிஸ்துவை போல கீழ்ப்படிந்து வாழ்வதற்குத்தான் விசுவாசம். இப்படி சாவுக்கான அனைத்து குணங்களும் என்னிடமிருந்து நீக்கப்பட்டு நான் கரை திரை ஒன்றுமில்லாதவனாக பரிசுத்தமானவனாக அவருக்கு முன் நிற்கும்படிக்கு இந்த விசுவாசம் என்னில் அனுதினமும் செயல்படுகிறது. என்னை அந்தரங்கத்தில் பிறர் காணாத என்னுடைய அந்தரங்கத்தில் என்னை மாற்றுகிறது. இதற்கு தான் இடம் கொடுத்தால் தான் முடியும். நான் இந்த விசுவாசத்தை விட்டுவிட்டு எண்ணத்தை சாப்பிடலாம், எண்ணத்தை அனுபவிக்கலாம் என்று உலகத்தின்படி என் சிந்தனைகள் கீழானவைகளாகவே இருக்குமானால் இந்த வாழ்க்கை பொய்த்து போகும், ஏமாந்து போய்விடுவோம். என்னுடைய பிள்ளை, என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து, என்னுடைய வருமானம், இப்படித்தான் நம்முடைய சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. இது நம்மை அழிக்கும். இப்படித்தான் வாழ்ந்தாக வேண்டியது இருக்கிறது. ஆனால் நம்முடைய மனம் விசுவாசத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். ஒருவருடைய இருதயம் விசுவாசத்தினால் நிறைந்திருக்கும் போதுதான் அவனுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருக்கும். அவனால் தேவ சித்தத்தை செய்ய முடியும். தேவ சித்தத்தை செய்கிற விசுவாசம் வேண்டும். அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அது நடக்கும் என்று நம்பிதான் அமைதியாக பொறுமையாக காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. உடனடியாக அது நடக்காது. தேவன் சொன்னபடி எல்லாம் உடனடியாக செய்வது இல்லை. அதுக்கு நேரம் மாறானவைகளைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புவதற்கு பதில் நரகத்தில் கொண்டு போய் விடுகிறார். இஸ்ரேல் ஜனங்களை வாக்குத்தத்த தேசத்திற்கு கொண்டு போவதற்கு பதில் வனாந்தரத்தில் கொண்டு போய் விடுகிறார். இதற்கு தான் விசுவாசம் தேவைப்படுகிறது. தேவனால் ஒருவனை நடத்த வேண்டுமானால் அவன் விசுவாசிக்க வேண்டும். நாம் விசுவாசிக்கிறோமா இல்லையா என்று தேவன் நம்மை சோதித்து பார்க்கவே காலம் தாழ்த்துகிறார். நம்முடைய விசுவாசம் பூர்ணமாகும்படிக்கு அவர் சொன்னபடி செய்வார் என்று காத்திருக்க விசுவாசம் பூரணப்படுகிறது, உறுதியாகிறது. அதனால் நாம் ஜெயிக்கிறோம். ஜெயம் என்றால் நம்மோடு செய்கிற ஒரு யுத்தம், நம்முடைய புத்தியோடு செய்கிற ஒரு யுத்தம். தேவ வசனம் நிறைவேறும் என்று உறுதியினாலே நம்முடைய புத்தியை, யுக்தியை, ஆலோசனைகளை, மதியினங்களை, பலகீனங்களை அனைத்தையும் அழிக்கிறோம். நம்மை ஜெயிக்கிறோம். தன்னையே ஜெயித்த பின் நாம் ஜெயிக்க வேண்டியது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, பிசாசும் இல்லை. நம்மை நாம் ஜெயித்து விட்டால் போதும். இதுதான் ஆபிரகாம் செய்தான். பிள்ளையை பலியிடம் படிக்கும் போய் ஆபிரகாமும் செய்தான், இயேசு கிறிஸ்துவும் செய்தார். இயேசுவின் விசுவாசத்தினாலே சிலுவை சுமந்தார். யோசேப்பின் விசுவாசத்தினாலே பாடுகளை சுமந்தார். அப்படியானால் பாடுபட விசுவாசம் அவசியமாக இருக்கிறது. பெர்கமு தீவிலே யோவான் தனியாக விடப்பட்டான். அதற்காக அவன் வருந்தினான, புலம்பினான, வேதனைப்பட்டான? இல்லையே. அவன் மாறாக பரலோகத்தை தரிசிக்கிறான். யாரும் காண முடியாத, அடைய முடியாத பாக்கியம் இனி இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் இருக்கும் என்ற தரிசனம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. பாடுகள் இனிமையானவைதான். பார்ப்பதற்கு கசப்பாக இருக்கும், அனுபவிப்பதற்கு இனிமையானது. ஆகையால் விசுவாசம் இல்லாமல்
பாடுபட முடியாது. பாடு இல்லாமல் நாம் பூரணப்பட முடியாது. ஒருவனை பூரணப்படுத்துவது விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய திட்டம். ஆகவே நாம் விசுவாசிப்பது அவசியம், பாடுபடுவதும் அவசியம். கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஒரு தீர்ப்பு. பாவம் செய்த ஆதாமுக்கு கொடுத்த தீர்ப்பை போல நீதியாக வாழ்ந்த இயேசுவை பார்த்து கொடுத்த தீர்ப்பு. பாவம் செய்த ஆதாமை பார்த்து கொடுத்த தீர்ப்பு எல்லா மனுஷர்களையும் மரணத்துக்குள்ளாக்கினது. நீதியாக வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவால் உண்டான தீர்ப்பான கிருபை எல்லா மனுஷரையும் நீதிமானாக்குகிறது. சகல குற்றங்களையும் நீக்கினால்தான் அவன் நீதிமானாக முடியும். அவனிடம் இருக்கிற தீமையான குணங்கள் பலவற்றை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அத்தனையும் சுரண்டி எடுத்து நீக்கி அவனை நீதிமானாக்குகிற இந்த வேலையை கிருபை என்ற சக்தி, தேவ பலம், தேவ ஞானம் செய்கிறது. தேவனாலே நடத்தப்பட்டோமானால் இந்த கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்படும்படிக்கு நடத்தப்படுவோம். அதனுடைய முடிவுதான் நித்திய ஜீவன். ரோமர் 5:21 தெளிவாக சொல்லுகிறது. எங்கெல்லாம் பாவம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கிருபை பெருகி நம்மிடம் இருக்கிற மதியினங்களை, தாறுமாறுகளை, சாவுக்கு எதுவான அத்தனை குணங்களையும் நீக்கி ஆவிக்குரியவனாக, சாவாமை உள்ளவனாக, மகிமையான குணங்களை தரித்தவனாக சீர்படுத்துவதுதான் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் நடப்பது. சீர்படுத்துதல். முழுமையாக நாம் பரிபூரணப்படுகிறோம். கிருபை ஒருவனை இப்படி பரிபூர்ணமாக்கும். இயேசு கிறிஸ்து எந்த அளவு கிருபை பெற்றிருந்தாரோ அதே அளவு நாமும் கிருபை பெற்றிருக்கிறோம், பெற்று இருக்கிறோம். இனி பெற வேண்டியது இல்லை. அப்படியான ஒரு தீர்ப்பு வெளிப்பட்ட உடனே இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த எந்த மனுஷனுக்கும் இந்த கிருபை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் தேவ பக்தி உள்ளவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை வெறுத்து வாழ இந்த கிருபை போதிக்கிறது. போதிப்பது என்றால் ட்ரெயின் பண்ணுகிறது, பழக்குவிக்கிறது. நம்மால் மாற முடியாது. நம்மால் நீதியை விரும்பவும் முடியாது, அக்கிரமத்தை வெறுக்கவும் முடியாது. பொய் சொல்லக்கூடாது என்று நமக்கு தெரியும், ஆசைதான். ஆனால் பொய் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. இதுதான் நம்முடைய அங்கலாய்ப்பு, அடிப்படையான உண்மை. நாம் எல்லோரும் இதனாலே திருத்த முடியாத பாவிகள், இன்கரப்டிபிள். ஆகவே இந்த கிருபைதான் ஒரு மனுஷனை திருத்துகிறது, சீர்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கும் என்றால் அது ஒரு நாளில் நடப்பதில்லை. அது வாழ்நாள் பூராக நடக்க வேண்டிய ஒன்று. பலருடைய வாழ்க்கையில் நடப்பது இல்லை. ஏனெனில் பலருடைய வாழ்க்கையில் கிருபை வீணாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபைக்கு இடம் கொடுக்கிறவர்களை மட்டுமே இந்த கிருபை வழி நடத்துகிறது. அதற்காகத்தான் இந்த தெளிந்த புத்தியை நான் வலியுறுத்துகிறேன். கிருபைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இனி நான் இல்லை, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்பதை இறுக பிடித்துக் கொண்டிருந்தால்தான் அதன்படி உண்டான இந்த கிருபை என்ற தீர்ப்பு நம்மில் வேலை செய்யும். நம்முடைய வாழ்க்கையை நாம் இஷ்டப்படி வாழ ஓடுவோமானால் கிருபை ஒன்றும் வேலை செய்யாது. இதை நாம் எதிர்பார்க்க வேண்டும். இதற்கு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். இதுதான் நம் நோக்கமாக இருக்க வேண்டும். நம் நோக்கம் தாறுமாறானதாக கிருபையினால் நீதிமானாகும்படிக்கு இல்லாமல் வேறு ஏதோ ஒன்றை இந்த உலகத்தில் அடைய வேண்டும் என்று ஏங்கினால் தேவன் நம்மை இந்த கிருபையினாலே நடத்த முடியாது. நோக்கம் தவறும் போது சகலமும் தவறும். கண்கள் வாழ்க்கையின் விளக்காக இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரே, நம் நோக்கம்தான் அது. நம் நோக்கம் கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டு பூர்ணப்படுவது ஒன்றுதான். நம் நோக்கத்தை சரியாக வைப்போமானால் நம்முடைய வழிகளும் சரியாகும். ரட்சிப்பு என்ற வார்த்தை தேய்ந்து போன வார்த்தை, அர்த்தமற்றதாகவே ஆகிவிட்டது இன்றைக்கு. ரட்சிப்பு என்றால் கிருபையினாலே ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்பட்டு, சோதிக்கப்பட்டு, நிரூபிக்கப்பட்டு, பரிசுத்தத்திலே நிலைத்திருந்து நீதிமான் என்ற நற்சாட்சியை தேவனிடமிருந்து ஆபிரகாம் பெற்றது போல பெற்று சகல குற்றங்களிலிருந்தும் பலகீனங்களிலிருந்தும் சுத்திகரிக்கப்பட்டவனாக மாறுவதுதான் ரட்சிப்பு. கரை திரை ஒன்றும் இல்லாமல் என்று பவுல் எழுதுகிறார். அப்படியாக அவருக்கு முன் நிற்க வேண்டுமா? அதுதான் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு அல்ல. இப்படியாக இந்த உலகம் ஏமாந்து போய்விட்டது. ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கான அர்த்தமே தேய்ந்து போய்விட்டது. சிலுவை என்பது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் கொடுப்பது. தேவ சித்தம் என்று சுருக்கமாக சொல்லுவேன். அதாவது தேவன் அவனுடைய வாழ்க்கையை தன் கையில் எடுத்து திட்டமிடுகிறார். இதுதான் சிலுவை. நம்முடைய வாழ்க்கையை தேவன் தன்னுடைய கையில் எடுத்து திட்டமிட்டால்
நான் சிலுவை சுமக்க வேண்டியது அவசியமாகிறது. நாம் விரும்பாத ஒரு வாழ்க்கையாகத்தான் அது முடியும். ஆகவே சிலுவை என்பதை அவனவனுக்கு தேவன் அருளுகிற வாழ்க்கை. அதை நாம் மாற்ற முடியாது. அதற்காக போராடுகிறோம். வேலை இல்லாமல் இருக்கிறேன், கடனில் இருக்கிறேன், அடங்காத பிள்ளை வைத்து கொண்டு இருக்கிறேன், புருஷன் இல்லை, இப்படி பலவித கஷ்டங்களாலே நாம் தவிக்கிறோம். இது தேவன் நமக்கு திட்டமிட்ட செயல். ஆகவே இதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நமக்கு கொடுத்த சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். இதற்கு நாம் வெறுக்க வேண்டியது இருக்கிறது. அதாவது நம் வாழ்க்கையை அவர் திட்டப்படி வாழ நம் திட்டங்களை வெறுக்க வேண்டியது இருக்கிறது. சிலுவை சுமக்காமல் ஒருவனும் நித்திய ஜீவனை அடைய முடியாது. சிலுவை என்னுடைய முடிவுதான் நாம் பூரணமாவது. அதாவது ஏற்கனவே சொன்னது போல பழுதற்றவர்களாக நம்மை மாற்றி அவருக்கு முன் மகிமையில் நிப்பாட்டுவதுதான் இந்த சிலுவையின் நோக்கம். நம்மிடம் இருக்கிற சாவுக்கான அனைத்து குணங்களையும் நீக்கி தேவ குணங்களாக இந்த சிலுவை ஆக்கிவிடுகிறது. சபை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிறிஸ்துவனுடைய சரீரம். இயேசு அதற்கு தலையாக இருக்க நாம் அந்த சரீரத்தினுடைய அமைப்பாக இருக்கிறோம். கிறிஸ்துவினால கட்டப்பட்டால்தான் நாம் அவரால் இயங்க முடியும். அவரால் இயங்குகிற ஒருவன் தான் சபையில் அங்கத்தினராக முடியும். ஏதோ இந்த சபையில் அங்கத்தினர், அந்த சபையில் அங்கத்தினர் என்று சொல்லிக் கொள்ளலாம். கிறிஸ்துவனுடைய சபையில் அங்கத்தினர் ஆக வேண்டுமானால் நமக்குள் இருக்கிற மாமிசம், நான் என்ற குணம் அழிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவினால் ஆளப்பட வேண்டும். நம் புத்தினால் ஆளப்படக்கூடாது. இது அந்தரங்கமானது. நான் வெளியரங்கமான ஒரு வாழ்க்கையை பற்றி பேசவில்லை. நம்முடைய அந்தரங்கத்தில் தான் சபை இருக்கிறது. கிறிஸ்து எங்க இருக்கிறார் என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. கிறிஸ்துவனுடைய ஆளுகை நம்மில் இருக்குமானால் நாம் கிறிஸ்துவனுடைய சபையாக இருக்கிறோம். அவர் தலையாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை திட்டமிட்டு கட்டுப்படுத்தி நடத்துகிறார். இதனால் நாம் அவருடைய சபையாக இருக்கிறோம். அந்தரங்கத்தில் அதற்கு கட்டடம் கிடையாது, ஒரு இடம் கிடையாது. நாம் அவருடைய சித்தத்தை செய்வதனாலே நாம் அவரை தொழுது கொள்கிறோம், ஆராதிக்கிறோம். நாம் தான் ஆலயம். சபையின் ஒரு பகுதியாக நாம் இருப்பதனாலே ஆலயம். அவருடைய சரீரம், நம் சரீரம் அவருடைய சரீரம். இதுதான் அவருடைய ஆலயம். இதில் நாம் தேவ சித்தம் செய்வதனாலே அவரை தொழுது கொள்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை அவருக்காக அவராலே அவரை கொண்டு வாழ்கிறோம். அப்படி வாழ்வதுதான் ஒரு சபையாக முடியும். தேவனுடைய சபை, கிறிஸ்துவனுடைய சபை. நாம் சபையை கட்ட வேண்டாம், என்னை நீங்கள் பின்பற்றி வாருங்கள் என்று தான் சொன்னாரே ஒழிய சபையை கட்டுங்கள் என்று சொல்லவில்லை. நான் என் சபையை கட்டுவேன், அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை என்று தான் சொன்னார். அப்படி பார்த்தால் நாம் அந்தரங்கத்தில் வாழ்கிற சுத்தமான நீதிமானின் வாழ்க்கை தான் சபையாக முடியும். அதுதான் பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளாதபடி கீழ்ப்படிதலினாலே நிரூபிக்கிறது. இன்னும் நான் நிறைய சொல்ல வேண்டும் என்று இருக்கிறேன். ஆனால் அதற்கு நேரம் பத்தாததுனாலே நான் நிறுத்திக் கொள்கிறேன். உங்களுக்கும் இவ்வளவு விவரமாக சொன்னாலும் மனதில் பதியாது. ஆகையால் அடுத்த பகுதியில் மீதியை பார்க்கலாம். உங்களுக்கு தெளிவு வேண்டுமானால் திரும்ப நான் சொன்னவைகளை போட்டு கேட்டு தெளிவடைந்து கொள்ளுங்கள். மீண்டும் நான் உங்களுக்கு வலியுறுத்துவது, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னை தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். அதற்கு நான் எப்போதும் உதவ ஆயத்தமாக இருக்கிறேன். உங்களுக்குள் தெளிந்த புத்தியை உருவாக்குவது ஒன்றுதான் என்னுடைய ஆசை. அந்த தெளிந்த புத்தி உருவாகிவிட்டால் அது உங்களை காப்பாற்றும். அதை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.